அஜித்துக்கும் த்ரிஷாவுக்குமான ரிலேஷன்ஷிப்பே வந்துட்டு ஸ்டோரியில் சொல்லியிருக்காங்க. ஃபன்னா சொல்லணும்னா லைக் தன்னை பிடிக்காத ஒரு மனைவி இன்னொருத்தவங்க கூட அஃபேரில் இருக்க ஒரு மனைவிக்காக ஒரு காமன் மேன், ஒரு ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃபை எவ்வளோ லவ் பண்ணுறாங்கிறத காட்டுறதுக்கான ஒரு படமாக தான் இது எனக்கு தெரிஞ்சு. சுரேஷே யாரை இட்டுன்னு போயிட்டலடா, தாடா கோச்சாடா சுரேஷே, தாடா யாரு. பட் அதுவே நிறையா பேர்த்துக்கு ஒரு எப்படி சொல்கிறது, கான்ட்ரவர்சியாலாக தான் போயிட்டுருக்கு. எல்லாருமே அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாலுமே இது டைரக்டரோட ஒரு கால், டைரக்டரோட ஒரு ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு ஒப்பீனியனாக அவர் படத்தில் சொல்லியிருக்காரு. அது ஏற்றுக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது ரெண்டாவது விஷயம். இந்த விஷயத்தில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி த்ரிஷா மேமை ஸ்லட்சேம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும். லைக் கிட்டத்தட்ட படத்தில் அப்படி தான் இருக்குது, இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். யாரையும் ஸ்லட்சேம் பண்ணாதீங்க தேவையில்லாமல். டேபிள் கிடைச்சா டேபிள்